வருகிற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், விவசாயிகளும், தொழிலாளிகளும் இணைந்து திமுகவை புறக்கணிக்க வேண்டும். திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது. ஏன் திமுகவை புறக்கணிக்க வேண்டும், ஏன் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கான 36 காரணங்களை பட்டியலிட்டு கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில திமுக விவசாயிகளுக்கு 83 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு விவசாயிகளுக்கு எவ்விதத்திலுமே உதவாத 10 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு 73 வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளையும் விவசாயத்தையும் கடுமையாக புறக்கணித்திருக்கிறார்கள். அதோடு விவசாயிகளுடைய சட்டப்படியான கோரிக்கை, நிலம் எடுப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சட்டப்படியான கோரிக்கையான மறுவாழ்வு மறுகுடியமர்வை கொடுத்துட்டு தான் இவங்க நிலத்தை எடுக்க முடியும். ஆனா 6 ஆண்டுகளாக போராடி பல வழக்குகளை சந்தித்து சிறைகளை சந்தித்து இன்னைக்கு இந்த நாகை மாவட்டத்துல இந்தியாவிலேயே முதல் முறையாக மறுவாழ்வு மறுகுடியமர்வுக்கான இழப்பீடு பெற்றிருக்கிறோம். ஆக சட்டப்படியான உரிமைகளை மறுப்பது, போராடுபவர்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருப்பது என விவசாயிகள் அந்த திமுக என்பது விவசாயிகள் பொதுமக்கள் விரோதாக ஆட்சியாக இருந்திருக்கிறது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இந்த பரப்புரையை நாங்கள் செல்ல போகிறோம். இன்னைக்கு நாகை மாவட்டத்துல தான் இந்த பரப்புரை தொடங்கி இருக்கிறது. விரைந்து ஒவ்வொரு நாளைக்கு 3 மாவட்டங்களை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று விவசாயிகளிடத்திலும் விவசாய தொழிலாளிகளிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும், திமுகவிற்கு வாக்களிக்காதீர்கள் என்ற பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக திமுகவை நாங்கள் அனைவரும் இணைந்து வீழ்த்துவோம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதை இந்த நாகை மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயகத்துல முதல் கடமை என்னன்னா, யார் ஆள வேண்டும், யார் ஒவ்வொருத்தர் லிஸ்ட் போட்டு போன் பண்ணுங்க. உங்க சின்னம்மா வீடு, பெரியம்மா வீடு, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பங்காளி, ஒன்னு விட்ட உறவு, 2வது உறவு, 3வது உறவு, சக்தியும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை மாதிரி இந்த வழக்கு போட்டாங்க, சிறையில போட்டாங்க. 32 பேருக்கு மீது வழக்கு, 12 பேர் சிறை. திருப்பூர்ல முடிச்சு வேலூர் சிறையில போடுறாங்க. எங்க குடும்பம் இங்க கொஞ்சம் நிச்சயமா எவனாச்சும் 4 பேரை பிடிச்சி சுட்டுனாலும் செய்வானா? ஊழல் பண்ண என்கவுண்டர் போடுறானா? பொங்கல கை வச்சு என்கவுண்டர் போட்டிருக்கானா? 4 பேர் சுட்டாத்தான் அடங்குவான். அப்ப எவனுக்குமே தைரியமாய் போய்